இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் என்னோடய லைஃப்பில் மாயம்மா சித்தர் பண்ண ஒரு சின்ன என்னோடய வாழ்வில் அவங்க நிகழ்த்தின ஒரு அற்புதம் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆக்சுவலாக அவங்க 1992ல் வந்து அவங்க ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க உயிரோடு இருந்த டைம்லலாம் எங்களுக்கு பார்க்குறதோ, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதோ எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அப்போது நான் 2000 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2005, 6ல் வந்து என்ன கேட்டிங்கன்னா, சித்தர்கள் பற்றி ஒரு தேடுதல் வரும்போது கன்னியாகுமரியில் இருக்க மாயம்மா சித்தர் பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடச்சிது. அந்த அந்த டைமில் நான் ஈஷா யோகா பண்ணிகிட்டு இருந்த டைமில் அந்த குரு வந்து மாயம்மாங்கிற சித்தரை பற்றி பேசிவிட்டு அவங்கள வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தேடலில் வந்தவங்க தான் மாயம்மா சித்தர். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எப்படி எங்கள் வாழ்வில் அவங்க ஒரு அற்புதம் நிகழ்த்தினாங்கங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எங்களுக்கு தேடுதல் வந்து தீவிரமாக இருக்குது. நான் வந்து அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சிவனை பார்த்தே ஆகணும். சிவன் பார்க்கலன்னா நம்ம சிவன் பார்க்கணுன்னா நம்ம உயிர் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தீவிரத்தன்மை இருந்துச்சு. அப்போது எங்கள் தேடுதலுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் எங்களுக்குள்ள அந்த பிரபஞ்சம் காமிக்குது எல்லாமே. அந்த மாதிரி டைமில் என் ஃப்ரெண்டு வீட்டில் என்னாச்சுன்னா, அவங்க காலையில் அவங்க குழந்தைங்க அவங்க 2 பையன் 1 பொண்ணு 1 அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் கிளப்புறதுக்காண்டி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒருத்தங்க போய் அவங்க வீட்டில் வந்து பிக்ஷை எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்க போய் கேட்டிருக்காங்க. அவங்க காம்பவுண்ட் டோரில் உள்ளே வந்துட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு, போங்க நீங்களாம், நான் அப்புறமா வரேன், நான் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாசலேருந்து தலைப்படிட்டு இருக்கிறதுனால திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆனால் இவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க உருவத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அந்த பொண்ணுமே கொஞ்சம் பயப்பட்டுருச்சு. அந்த டைமில் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, ஆனால் அவங்க என்னென்னமோ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், வந்தவங்க சாதாரண ஆள் மாதிரி தெரியலன்னு சொன்னேன். எனக்கே புரியல, அது நான் எப்படி அவங்கள வந்தவங்க சாதாரண ஆள் இல்லைன்னு சொன்னேன்னு எனக்கே புரியல. அவங்க அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது என்னோடய முதுகு தண்டு சிலிர்க்குது. அப்போ வந்து என்னென்னா, அப்போ ஏதோ கண்டிப்பாக முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியுது. அந்த டைமில் அவங்க கொடை வேணும்னு கேட்டாங்களாம், இட்லி தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அப்புறமா வந்து என்னென்னா, நான் இங்கே இருக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்ருக்கும்போது ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆச்சு. சேம் டைமில் கிளம்பிட்டே இருக்காங்களாம். அதே மாதிரி இட்லிலாம் இல்லை, தோசை வேணா இருக்குது, சாப்பிட்றீங்களான்னு கேட்டால், நான் இட்லி சாப்பிட்லான்னு நினச்சேனே அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்களோட கான்வர்சேஷனை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டில் உள்ளவங்க வந்து, அவங்க தான் ஸ்கூல் கிளப்பிட்டுருக்காங்களா, நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, போங்க அப்படின்னு இந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போனோடனே போயாச்சு. போயிட்டு அந்த வாரத்தில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், சேலம் ஏற்காடில் இருக்க மாயம்மா சித்தர் ஜீவசமாதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது வரைக்கும் நாங்கள் ஜீவசமாதிக்கு போகிறோங்கிற பிளான் வந்து இருந்த டைமில் அந்த மாயம்மா சித்தரோட ஃபோட்டோவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை 2 பேருக்குமே அமையலை. அந்த டைமில் தான் அது நாங்கள் வந்து சும்மா பார்த்துருக்கோம். ஆனால் வந்து எப்படின்னா, இந்த சிற்பம் மாதிரி எப்படின்னா, அந்த ஒரு விதமான ஒரு கையில் வரைஞ்ச படம் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அப்போ இவங்க அடுத்த வாரத்தில் நான் வந்து ஈரோடு போயிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து சேலம் போகிறோம். போய் தியானம் பண்ணிகிட்ருக்கோம். நான் கொஞ்சம் தியானம் பண்ணி நான் எல்லாம் சுற்றி வந்துட்டாங்க. நான் தியானம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், எல்லோரும் என்னை சுற்றி உட்காந்தாங்க. அவங்க பொண்ணு, அவங்க பையன், என் ஃப்ரெண்டு எல்லோரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, இவங்க தான் அன்றைக்கி நாங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களா, இப்படியே தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா யோசித்து பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி சித்தர்கள் நேரில் வராங்கங்கிறத வந்து நான் லைஃப்பில் வந்து இந்த சித்தர்கள் புக்கில் உபநிடதங்களில், அப்புறம் இந்த மகாபாரதம்,
இந்த மாதிரி இதிகாசங்கள்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஒரு வந்து காப்பியங்களில் தான் நான் வந்து படிச்சிருக்கேன். அப்போது எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. எப்படின்னா, இப்போ வரமாட்டாங்களா? சித்தர்கள் வந்து காட்சி கொடுக்க மாட்டாங்களா? சிவன் வந்து வரம் தர மாட்டாரா? அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வரத்தில் வந்து நம்ம வந்து அதை சரியாக பின்பற்றலையோ, அந்த அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்தவங்களா இல்லையோ, அதுக்கேற்ற கால சூழல் இப்போ இல்லையோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் நான். அப்போது இந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ சித்தர்கள் இந்த மாதிரி மனித ரூபம் எடுத்து வர்றாங்க. யாரை ஆட்கொள்ளணுமோ ஆட்கொள்கிறாங்க இல்லைங்களா? இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதை வச்சு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போது அந்த சித்தர்கள் ஆட்கொள்கிற விதம் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து யார் வந்து அந்த அந்த சோல் வந்து கனெக்ட் ஆகணும், அந்த மெர்ஜ் ஆகணும், அந்த அந்த அதிர்வல் அலை வந்து நம்ம கூட யார் கூட மெர்ஜ் ஆகணுங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பூமிக்கு வரும்போதே நம்ம வந்து செட் பண்ணி தான் வருவோம்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு கோடான கோடி சித்தர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து 18 சித்தர்களில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம். இன்னும் எத்தனையோ நம்ம ஊரில் எவ்வளோ ஜீவசமாதி சித்தர்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் எல்லாருமே நம்மளை நோக்கி நம்மளை கவர்ந்திருக்கப்படுறதில்ல. நாமளும் அவங்கள நோக்கி கவர்ந்திருக்கப்படுறதில்ல. சில பேர் இதில் குறிப்பிட்டு மட்டும்தான் அவங்கவுங்க அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நம்மளை தடுத்தாட் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்மளும் அவங்கக்கிட்ட போய் நம்மளோட தன்மையை வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம, இந்த 2 பேத்துக்குள்ள ஒரு இணைப்பு இதன் மூலம் தான் இணைக்கப்படுதுன்னு சொல்கிறேன். அப்போது மாயமா சித்தர் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்டால் அவங்க வந்து ஆன்மா வந்து சூரிய தன்மையில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் சூரிய தன்மையில் இருக்குன்னா, அந்த 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 அவங்களோட பவர் அப்படி. அதாவது ஒரு தடவை பாலகுமாரன் சார் வந்து அவர் வந்து இந்த சித்தரை பார்க்கும்போது கன்னியாகுமரியில் இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து இவர் வந்து பார்க்க போயிருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து விசிறி சாமியார். அதாவது என்னென்னா, யோகிராம் சரத்குமாரோட இவர் வந்து ஒரு சீடர். அவர் வந்து மாயம்மாவை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பார்த்துட்டு இவங்க வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், அதாவது ஆன்மா நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கவங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னதாக ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். அப்போது எந்த வகையில் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா, சந்திரத்தன்மை உள்ள சித்தர்கள் வந்து என்னென்னா, புகழ், செல்வம், அந்த செழுமை அதெல்லாம் இருக்கும். 2வது என்னென்னா, ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப ஒரு 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 விதமான ஆடம்பரத்தன்மை இருக்கும். ஆனால் அதே நீங்கள் சந்திரத்தன்மை உள்ள சித்தர்கள்ட்டெல்லாம் போனீங்கன்னா, அவங்க மௌனமாக இருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. 2வது பேசவே மாட்டாங்க. 2வது என்ன கேட்டிங்கன்னா, அவங்களையே அவங்க பிரபஞ்சமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் இருக்கும். அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து எப்படி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படின்னா, அவங்கள குடிக்க வைக்கிறதுலேருந்து, சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து. ஆனால் அவங்க என்ன செயல் செய்யணுமோ அதை வந்து பரிபாஷையில் தான் சொல்லுவாங்களே ஒழிய, மனிதர்கள் பேசுகிற பாஷையில் பேச மாட்டாங்க. அப்போது மாயமா சித்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த மனிதர் கூட அவங்களுக்கு பிரபஞ்சமே அனுப்பிடுது பாருங்கள். யாரை வந்து இந்த மனிதர்கள் வந்து கூட வந்து இருக்கணும், அவங்கள யார் கவனிச்சுக்கணுங்கிறது வந்து பிரபஞ்சமே ஒரு சில மனிதர்களை அவங்களுக்கு நியமிச்சு விட்ட மாதிரி அவங்க வந்து இவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது என்னென்னா, ஆனால் ஆரம்பத்துலேருந்து உடனே இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச காலத்தில் வந்து இந்த 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 மனிதர்கள் வந்து அவங்கள புரிஞ்சிக்காமல் இருந்த காலங்கள் தான் நிறைய இருந்துச்சு. எப்பாவது அது அதிசயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, செத்தவங்கள உயிரோட பிழைக்க வைக்கிறது, இல்லை வந்து அதிசயமாக ஏதாவது சில ஒரு நோயை தீர்க்கிறது, இந்த மாதிரி ஏதாவது அதிசயம் பண்ணால் தான் அந்த மக்கள் அவங்கள திரும்பியே பார்ப்பாங்க. அந்த வகையில் வந்து அவங்க சில அற்புதங்கள்லாம் பண்ணதுனால, அவங்க வந்து இந்த பூமியில், அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம பெண் சித்தரா வந்து அந்த அந்த பிரபஞ்சமே நமக்கு காட்டி கொடுத்தா தான் நம்ம உணர முடியுது. அந்த வகையில் ஒரு தடவை வந்து ஒருத்தங்களுக்கு காமிச்சாங்கன்னா, சூரியனில் எப்படி இங்கேருந்து அவங்களோட உடலை அப்படி ஃபுல்லாக சூரிய கதிர்களாக மாற்றி சூரியனில் போய் அப்படி மெர்ஜ் ஆன மாதிரி காமிச்சாங்களாம். அதனால் வந்து என்னென்னா, இதில் நீங்கள் இன்னும் ஆணித்தரமாக உணர முடியும், அவங்க அந்த சூரியத்தன்மையில் தான் இருந்தாங்கன்னு. அதனால தான் அவங்க வந்து யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அவங்க வந்து ஒரு மகாராணி பரம்பரையிலேருந்து தான் வந்தான்னு சொல்லுவாங்க, நேபாளத்துலேருந்து. அங்கேருந்து அவங்க ஞானம் நிலை அடைஞ்சப்போ வீட்டிலேருந்து வந்து இந்த இந்த கன்னியாகுமரி சூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, அந்த கன்னியாகுமரி தெய்வமே இவங்க தான் சொல்லுவேன். அப்போது அவங்க வந்து இந்த மனிதர்களை வந்து ஆட்கொள்கிற விதம் வந்து வேறு, நாம் புரிஞ்சுக்கிற தன்மை வேறு. அதனால் வந்து என்னென்னா, அந்த லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அவங்களோட அருளால் தான் நம்ம புரிஞ்சிக்கவே முடியுமே ஒழிய, நமக்குன்னு நம்ம அறிவை வச்சு நம்மளோட புரிதலை வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம அணுக முடியாது.
அப்போது அவங்க அருள் நமக்கு இருந்தால் நம்ம அவங்கள நோக்கி கவர்ந்தெழுக்கப்படுவோம். அதன் மூலம் நன்மை பெறுவோம். நன்றி.